பிரைஸ்தல்லா சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட இந்த கால பொழுதில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி இந்த நாளில் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். சோத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், சரிங்களா, 14 வசனம். யாத்திராகமம் 14:14 ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, நீங்களோ சும்மா இருப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த நாளையில் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. உங்களுடைய போக்கத்தையும் வரத்தையும் கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக. ஒருவேளை சோத்திரம், இந்த நாளையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு தேவன் எனக்கு இதை செய்வாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலப்பொழுதில் சொல்கிறார், நிச்சயமாக நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக யுத்தம் பண்ண என்ன காரியம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். சரிங்களா? கர்த்தர் யுத்தம் பண்ணாத காரியம் ஒன்று கூட இல்லை, எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுவார். அப்போ இன்றைக்கு இந்த கால பொழுதுல தேவன் உங்களை யுத்தப்படுத்த வேண்டும், உங்களுக்காக யுத்தமாக இருப்பார். சோத்திரம். அவர் முன்னால் போகும்போது பின்னால் இருந்து பார்க்கும்போது எல்லா பக்கத்தில் இருந்து தேவன் உங்களுக்கு நல்லா யுத்தம் பண்ண போகிறார். சோத்திரம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருக்கலாம், ஒருவேளை உங்களை யாராவது அவமானப்படுத்தியிருக்கலாம், ஒருவேளை உங்களை யாராவது குற்றச்சாட்டு படித்திருக்கலாம். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு விசுவாசத்தோடு இந்த நாளில் போனீங்கன்னா சாயந்தரம் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். இப்போ தேவன் யுத்தம் பண்ணுற ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். சோத்திரம். சரிங்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் தான் முதலாவதாக சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் யுத்தம் பண்ணுங்க, இப்படியா கொஞ்சம் எல்லா காரியத்திலும் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியலை, ஆலோசனை தெரியல, எனக்கு திட்டம் தெரியல, எனக்கு தீர்மானம் தெரியல. நீங்கள் யுத்தம் பண்ணும்போது தான் அந்த காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக மாறின. நீங்கள் தேவ சமூகத்தில் தான் சொல்ல வேண்டும். என்னுடைய பிரச்சனையாற்றையும் சொல்லாதபடி நீங்கள் தேவனிடத்தில் யுத்தம் பண்ணுங்க. அதனால தான் யாத்திராகமம் 14:14 கரெக்டாக ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ண நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் சும்மா மாத்திரம் இருங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அருமையான இதை கேட்குற பிள்ளைகள், இதை பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரை கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு விசுவாசத்தோடு கடந்து போக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யுத்த களத்தில் கூட கர்த்தரை என் பிள்ளைகளை கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து இதை பார்க்குற ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை இதை கவனிக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினா 9976003779 என்ற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.